கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தில் ஒரே பிரமாணம் ஒரே நகரத்தார் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். சுதேசிக்கும் யூதனுக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் புறஜாதிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்று தேவன் சொன்னார். ஒரு பரதேசி இஸ்ரவேல் நாட்டில் யெகோவாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு யூதனை போல விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும் போது அந்நாட்டு பிரஜையாக மாறுகிறான். இந்த பஸ்கா பண்டிகையில் கலந்து கொள்வதற்கான முழு உரிமையையும் பெற்றுக்கொள்கிறான். இதைதான் யாத்திராகமம் 12:44 வாசிக்கிறோம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது என்று. இதற்கு அடுத்த வசனம்தான் சொல்லுகிறது, பஸ்காவில் ஒரே குடும்பமாய் மாறி பங்கு பெற்று விட்டானே ஆகில் இனி அவனுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்கும் ஒரே சட்டம், ஒரே நீதி, ஒரே உரிமை. இதன் மூலம் யூதனாய் மாறிய ஒரு புறஜாதி யூதனுக்குரிய ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் உடன் சுதந்திரவாளியாய் மாறுகிறான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது வேதம் சொல்லுகிறபடி முதலாவது உங்கள் ஆவியிலே ஒரு விருத்த சேதனம் நடைபெறுகிறது. ஆகவே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நீங்கள் ஆவிக்குரிய ஒரு யூதனாய் மாறுகிறீர்கள். யோவான் 1:12 படி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருக்கு பிள்ளைகளாவதினால் யூதனின் அட்டவணையில் இணைகிறீர்கள். இனி ஒரு யூதனுக்கு சொந்தமான ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் வாக்கு தத்தத்திற்கும் நீங்கள் உடன் சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள். ஆமென். இதுதான் பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள் என்று. ஒரே பிரமாணம் ஒரே நகரத்தார். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.